ஐட்டனோட தேர்ட் ஜென்ரேஷனாக தான் இந்த கிராண்ட் ஐட்டன் நியோஸாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து ஹுண்டாயோட ஒரு புதிய டிசைன் லாங்குவேஜான சென்சியஸ் ஸ்போர்ட்டினஸ் டிசைனில் வந்து ஹுண்டாய் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு ரிவ்யூவிங் எடுத்துருக்கிறது கிராண்ட் ஐட்டன் நியோஸ் 1.2 லிட்டர் கப்பா விடி பெட்ரோல் இன்ஜினோட மேக்னா வேரியண்ட். ஸோ இந்த வேரியண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு அடுத்தபடியாக அதிகமாக சேல் ஆகிற வேரியன்ட்ஸ்னே சொல்லலாம். நல்ல வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்னே சொல்லலாம். அதாவது இந்த காரை பொறுத்த வரைக்கும் குட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் மட்டும் ஃபுல்லாக ஃபுல்ஃபில்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா பேசிக்காக அந்த காருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இந்த வண்டியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாங்க இந்த வண்டியில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கம் போல் நம்ம வீடியோவை ஃப்ரண்ட் லுக்கில் இருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சிசில்டு ஃப்ரண்ட் பானட்டுன்னே சொல்லலாம். 2 லைன், அதாவது ஃப்ரண்ட்டில் பம்பரில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி 2 டிசைன் க்ரீஸ் லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஹுண்டாயோட லோகோ வந்து ஃப்ரண்ட் பம்பரில் எம்போஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப போல்டாக கொடுத்துருக்குறாங்க. ஹெட்லாம்ப்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேப்பர் ரவுண்ட் ஹெட்லாம்ப்ஸ், அப்படியே பின்னாடி ஃபெண்டர்லேருந்து ஃப்ரண்ட்டு பம்பர் வரைக்குமே ரேப்பர் ரவுண்ட் ஆகி வருது. ஒரு ஹாலஜன் ஹெட்லாம்ப் யூனிட் இது. அண்ட் ஃபாக் லாம்ப்ஸ்க்கு ப்ரொவிஷன் இல்லை, ஸோ அதை வந்து ஒரு பிளாக் கோட் ஃபினிஷில் கொடுத்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. மேக்னா வேரியண்ட்டில் ஃபாக் லாம்ப்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் வேரியண்ட்டான ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்லேருந்து நமக்கு ஃபாக் லாம்ப் அவைலபிளாக இருக்குது. தென் எல்இடி டிஆர்எல் ஆப்ஷன் மேக்னா வேரியண்ட்லேருந்தே வந்துடுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், டே டைம் ரன்னிங் லேம்ப் மேக்னா வேரியண்ட்லேருந்தே கொடுத்துட்றாங்க. இன்னொன்று இந்த ஃப்ரண்ட் கிரில்லை பற்றி சொல்லியே ஆகணும். ஒரு கிளாசி பிளாக் கிரில் மேக்னா வேரியண்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வைடாக ரொம்ப சூப்பராக ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில் ஃப்ரண்ட் லுக்கில் ஒரு மேஜர் அட்ராக்ஷன்னே சொல்லலாம். இந்த கிளாசி பிளாக் கிரில் ப்ளஸ் இந்த எல்இடி டிஆர்எல் சேரும்போது ஃப்ரண்ட் லுக்கை ரொம்ப போல்டாகவும் ரொம்ப பிரைட்டாகவும் காமிக்குது. ஸோ இப்போ வாங்க அப்படியே சைட் ப்ரொஃபைல் போயிடலாம். ஸோ சைட் ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டு இந்த வண்டியை அப்படியே ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு ஹேட்ச்பேக்கான பக்காவான ப்ரொஃபைலில் பக்காவான ஸ்டாண்ட்ஸில் இருக்குது. ஒரு 14 இன்ச்சு ஸ்டீல் ரிம் வித் வீல் கேப் ஆப்ஷன் கொடுக்குறாங்க மேக்னா வேரியண்ட்டில். டயரோட ப்ரொஃபைல் பார்த்தோன்னா 165, 17 or 14 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டீல் ரிம் வித் வீல் கேப் ஆப்ஷன். ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் தான் வருது. ஸோ இதில் இண்டிகேட்டர் பார்த்தோன்னா சைடு ஃபெண்டரில் எம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க மேக்னா வேரியண்ட்டில். இதுவே ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் போகிறோம் அப்படின்னா நமக்கு ஓஆர்விஎம் மிரர்ஸில் எம்போஸ் ஆகி வரும். ஸோ இந்த மிரரோட கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தோங்கன்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய மிரரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் வந்து இந்த மாதிரி மேனுவலாக தான் பண்ணிக்க முடியும். தென் கிளாஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ பின்னாடி இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு நல்ல ஒரு ரூமியான ஒரு ஏரி எஃபெக்ட் கொடுக்கும் இது. தென் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 165 mm. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 37 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா G-I-10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது கிராண்ட் ஐட்டன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுற மாதிரி. அண்ட் இந்த ரியர் பேனல்லையும் வந்து ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ், அது அப்படியே ரியர் விண்ட்ஷீல்டில் எம்போஸ் ஆகிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ரியரில் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தா அதே டயர் ப்ரொஃபைலில் ஒரு 14 இன்ச்சு ஸ்டீல் ரிம் வித் வீல் கேப் ஆப்ஷன். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு, ரியரில் ட்ரம் பிரேக் ஆப்ஷன் மட்டும்தான் வரும். ஸோ இப்போ பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரியர் காம்பினேஷன் டெயில் லேம்ப் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பிரேக் லேம்ப்பு, இண்டிகேட்டர், ரிவர்ஸ் லேம்ப் இது எல்லாமே ஒரே காம்பினேஷன் யூனிட்டில் வரும். ஸோ இண்டிகேட்டர், ரிவர்ஸ் லேம்ப் அண்ட் பிரேக் லேம்ப் எல்லாமே ஒரே யூனிட்டில் கொடுத்துருக்குறாங்க. ரியரில் வந்து நிறைய டீட்டெயிலிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஹுண்டாயோட லோகோவாக இருக்கட்டும், நியோஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக போல்ட் பண்ணியிருக்கிறது, கிராண்ட் ஐட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியண்ட்டை வந்து எம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதில் மேக்னா வேரியண்ட், பட் மேக்னா வேரியண்ட்டுக்கான பேட்ஜிங் இல்லை. அந்த ஸ்போர்ட்ஸ் ஆஸ்தா அந்த வேரியண்ட்ஸில் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆஸ்தான்னு சொல்லிட்டு பேட்ஜிங் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த மேக்னா வேரியண்ட்டில் நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ ரியர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பிளாக் கலரில் ஒரு ஃபால்ஸ் டிஃப்யூஷர் எஃபெக்ட் கொடுத்துருக்குறாங்க ஸ்போர்ட்டியாக காமிக்கிறதுக்கு. அண்ட் ரியர் ரிஃப்ளெக்டர் ஆப்ஷனும் உங்களுக்கு மேக்னாலேருந்தே வந்துடுது. அண்ட் ரூஃபில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு போல் ரூஃப் ஆண்டனா கொடுத்துருக்குறாங்க. நல்ல லெங்க்த்தியாக ஒரு போல் ரூஃப் ஆண்டனா, ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டான பொசிஷனில் ஒரு ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ பூட் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ், ஸ்பேர் வீல் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா 260 லிட்டர். இது பழைய கிராண்ட் ஐட்டனை விட 5 லிட்டர் ஜாஸ்தி. அண்ட் மேக்னா வேரியண்ட்லேருந்தே நமக்கு ரியர் பார்சல் ட்ரே வந்துடும். ஸோ இது வந்து ரிமூவபிள் பார்சல் ட்ரே தான். தேவை இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை பெருசாக லக்கேஜ் கேரி பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இந்த சீட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த நாபை மேலே புல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே ஃபோல்ட் பண்ணி பூட் ஸ்பேஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பூட் ஸ்பேஸ் அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தோம் அப்படின்னா
வெளியே பார்த்தா அதே டயர் ப்ரொஃபைல் தான், 14 இன்ச், பட் வீல் கேப் வராது, நார்மல் ஸ்டீல் ரிம் தான். ஸோ ஒரு 5 பேசஞ்சர்ஸ் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு தேவையான லக்கேஜஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு கரெக்டான பூட் ஸ்பேஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க கிராண்ட் ஐட்டன் நியாஸில். அண்ட் இந்த லோடிங் ஹைட்டை பற்றியும் சொல்லணும். இப்போ வீட்டில் வயசானவங்க பெரியவங்க இருந்தால் கூட இந்த ஹைட்டை காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக அவங்க ஒரு பெரிய லக்கேஜாக இருந்தாலும் ஈஸியாக வந்து பூட்டில் வந்து அவங்க எடுத்து வைக்க முடியும். அந்தளவுக்கு லோடிங் ஹைட்டும் வந்து ரொம்ப கம்மியாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ சின்னவங்க பெரியவங்க விமன்ஸ் யாராக இருந்தாலுமே ஈஸியாக வந்து லக்கேஜை உள்ளேருந்து எடுக்கிறதுக்கும் இறக்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்னா வேரியன்ட் ரியர் பேசஞ்சர் டோர் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிரே அண்ட் ஒரு பீச் ஒரு சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. டோரே பார்த்தீங்கன்னா டியூல் டோன் காம்போ ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இன்சைட் டோர் ஹேண்டில்ஸ் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இது வந்து பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், இங்கே காயின் ஆர் டோக்கன் ஏதாவது வச்சுக்கலாம். அண்ட் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷனும் டோர்லேயே வந்துடுது. ஸோ இப்போ உள்ளே உட்காந்து இறங்குறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நியாஸை பொறுத்த வரைக்கும் வண்டியில் சீட்டிங் கம்ஃபர்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப வைடரான சீட்ஸு, 3 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அண்ட் வீட்டில் பெரியவங்கலாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி வசதியாக உட்காந்து இறங்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதாவது ஈஸி இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லெக் ரூம் பாருங்கள், என்னோட ஹைட்டுக்கே வந்து லெக் ரூம் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்குது. இத்தனைக்கும் சீட்ஸ் இன்னும் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்குது. ஸோ கரெக்டாக டிரைவர் பொசிஷனில் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி உட்காரவங்க கால் நீட்டி தாராளமாக உட்காரலாம். அண்ட் சீட்ஸும் ரொம்ப வைடரு, எனக்கு தை ஃபுல்லாகவே சீட்ஸில் ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ பெரியவங்க இருந்தால் லேடிஸ் விமன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா லாங் ட்ராவல் பண்ணுறப்போ அவங்களுக்கு உடம்புல அசதியே தெரியாது, கால் வலி வராது மெயினாக. அண்ட் பின்னாடி வந்து ரியர் ஏசி வெண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு 12 வோல்ட் பவர் அவுட்லெட் ஆப்ஷனும் மேக்னா வேரியண்ட்லேருந்தே கொடுத்துட்றாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த செக்மெண்ட் காரில் ஈவன் ஸ்விஃப்ட் மாதிரி கார்ஸில் கூட ரியர் ஏசி வெண்ட்ஸ் கிடையாது. இதில் ரியர் ஏசி வெண்ட் வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ சீட்ஸை காமிக்கிறேன் உள்ள. ஸோ ஒரு பீச் கலரில் கொடுத்துருக்குறாங்க. இது லைட்டாக கேபினே ரொம்ப பிரைட்டாகவும் ரொம்ப ரூமியாகவும் காமிக்குது. அண்ட் ஹெட்ரெஸ்ட்லாம் பார்த்தோம்னா இன்டகிரேட்டட் ஹெட்ரெஸ்ட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் ஃபிக்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஹெட்ரெஸ்ட். ஸோ 3 பேர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரியர் ஸ்பேஸில் உட்காரலாம். மேக்னாவோட டிரைவர் டோர் ஃபீச்சர்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுவும் பின்னாடி பார்த்த மாதிரியே ஒரு டார்க் கிரே அண்ட் ஒரு சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப பிரைட்டாக. அண்ட் இங்கேயும் இன்சைட் டோர் ஹேண்டில்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்குது. மிரரோட எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல்ஸ் அண்ட் லாக் சென்ட்ரல் லாக்கிங் ஆப்ஷன்ஸ், 4 டோரோட பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், அப்புறம் வந்து பின்னாடி சைல்டு விண்டோ லாக் ஆப்ஷன், காயின் ஆர் டோக்கன் ஹோல்டர் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் ஆப்ஷன் அண்ட் ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷனும் ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ வாங்க டிரைவர் சீட் உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ், மியூசிக் சிஸ்டம் என்ன, ஸ்டியரிங்கில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். வாங்க உள்ளே உட்காந்து. மேக்னா காரோட கீ பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு மாஸ்டர் கீ அண்ட் ஒரு ரிமோட் கீ ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரிமோட் கீயுமே ஜாக் நைஃப் கீ, இந்த மாதிரி பட்டன் ப்ரெஸ் பண்ணி நம்ம கீ தேவைப்படுற டைமில் வந்து வெளியே ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அண்ட் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தோம்னா லாக், அன்லாக் அண்ட் இதை 3 to 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா பூட் வந்து அன்லாக் ஆகும். ஸோ இதுலேயுமே க்ரோம் ஃபினிஷ், க்ரோம் ஸ்ட்ரிப்பெல்லாம் கொடுத்து ஹுண்டாயோட லோகோலாம் பக்காவாக கொடுத்து ஒரு நல்ல ஹேண்டியான ஒரு கீ. ஸோ இப்போ கீ போட்டு வண்டி ஆன் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் பேனல் பற்றி சொல்லணும் அப்படின்னா மேக்னாவில் நமக்கு அனலாக் ஸ்பீடோமீட்டர் அண்ட் ஓடோமீட்டர் தான் வருது. ஸோ நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆர்பிஎம் மீட்டர் அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது ஸ்பீடோமீட்டர். மிடில் வந்து குட்டியாக ஒரு எம்ஐடி டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. அதில் ட்ரிப் A, ட்ரிப் B, ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி, தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதில் பார்த்துக்கலாம் நம்ம. தென் ஸ்டியரிங் வீல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் ரவுண்ட் ஸ்டியரிங் வீல், பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. அண்ட் அதுவுமே ஒரு 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ் அண்ட் ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ், அதாவது இந்த சைடில் இருக்கக்கூடிய ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஸ்டியரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங்கில் டில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ டிரைவர் அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டியரிங்கோட பொசிஷனை வந்து மாற்றிக்கலாம், அந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று, நான் உட்காந்துட்டு இருக்கிற சீட்லேயுமே பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ டிரைவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ குள்ளமாக இருக்கிறவங்க, ஹைட்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷனை வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் சீட்ஸ்லேயும் வந்துடுது உங்களுக்கு. தென் சென்டர் கன்சோல் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு பிளாக் அண்ட் ஒரு சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் அந்த வரக்கூடிய அந்த வேவி பேட்டர்ன் அது எல்லாமே சில்வர் ஃபினிஷ். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் பேனல்லேருந்து சென்டர் கிளஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே எம்போஸ் ஆகி வர்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் அந்த 2D மியூசிக் சிஸ்டம் வந்து பக்காவாக ஆப்ட் ஆகுது இந்த சென்டர் கன்சோலில். ஸோ சின்னதாக ஒரு டிஸ்பிளே,
இந்த சைடு மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ்னால் FM AM USB போட்டுக்கலாம். ப்ளூடூத் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ இருக்குது. ஸோ ப்ளூடூத் மூலயமா கனெக்ட் பண்ணி கால் வந்தால் அட்டன் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். தென் வந்து ப்ளூடூத் மூலயமா நம்ம மீடியா மொபைலில் இருக்கக்கூடிய சாங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ப்ளே பண்ணிக்கலாம் நமக்கு. அண்ட் ஏசி வென்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஏசியோட கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தோன்னா இதில் ஒரு மேனுவல் ஏசி யூனிட் தான் வருது. ஸோ இந்த சைடில் இருக்கிற சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா ஏசியோட டிஃப்ரெண்ட் மோட் செட் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ஃபேன் ஸ்பீடு, இது வந்து டெம்பரேச்சர். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ். இது வந்து ஏர் சர்க்குலேஷனோட ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க, ஏசி ஆன் ஆஃப் ஸ்விட்ச். அண்ட் சார்ஜிங் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட் ஆப்ஷனும் ஒரு 12 வோல்ட் பவர் அவுட்லெட் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து மொபைல் இல்லைன்னா வேலெட் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய நல்ல ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. டிரான்ஸ்மிஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வண்டி தான். ஸோ 1.2 லிட்டர் கப்பா இன்ஜினில் கியர் நாப்மே நமக்கு கைக்கு அடக்கமாக பிடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அதை சுற்றி ஒரு லெதர் ஃபினிஷும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 2 ஒரு கப் ஹோல்டர் அண்ட் ஒரு பாட்டில் ஹோல்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. தென் இந்த சைடு கோ பேசஞ்சருக்கு ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு, அதாவது ஏதாவது ஒரு சின்னதாக மொபைல் இல்லை ஏதாவது கையில் இருக்கிறது வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியாவும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் க்ளோபாக் ஆப்ஷனும் வந்துடுது. ஸோ க்ளோபாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்குறாங்க க்ளோபாக்ஸ். தென் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத்தில் கால் கனெக்ட் பண்ணி பேசுகிறதுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த மைக் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கோ பேசஞ்சருக்கு சன்ஷேட் வித் வேனிட்டி மிரர் ஆப்ஷனும், டிரைவருக்கு வந்து வெறுமனே சன்ஷேட் மட்டும்தான் வருது. ஸோ இன்டீரியர் இதுதான். இந்த கிராண்ட் ஐட்டன் நியாஸ்லே மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்னா இந்த மேக்னா வேரியண்ட்டை சொல்லலாம். ஸோ இந்த வண்டியோட ஆன் ரோடு வந்து வெறும் 7 லட்சம் ரூபாய் தான். ஆனால் அதுக்கு கிடைக்கிற ஃபீச்சர்ஸ், வண்டியோட ஸ்பேஸு, இன்ஜின், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 டைம்ஸ் வேல்யூ ஃபார் மணினே சொல்லலாம். ஸோ எதனால் சொல்கிறேன்னா, கொடுக்குற இன்ஜின் வந்து 1.2 லிட்டர் கப்பா VT பெட்ரோல் இன்ஜின், ஒரு ஹுண்டாயோட ஒரு ப்ரூவன் இன்ஜின். அதுக்கு கிடைக்கிற வாரண்ட்டி அப் டு 5 இயர்ஸ் ஆர் 40,000 வரைக்கும், இல்லை 3 இயர்ஸ் ஆர் 1 lakh, இந்த மாதிரி வேரியபிளாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வாரண்டியை. இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. தென் வந்து ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டியில் 2 ஏர் பேக், ABS + EBD பிரேக், இம்பாக்ட் சென்சிங் டோர் அன்லாக், ஸ்பீட் சென்சிங் டோர் லாக்கு, இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 2D மியூசிக் சிஸ்டம் கொடுத்துட்றாங்க. ஸ்டியரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல், டிரைவருக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்டியரிங் டில் பண்ணிக்கலாம், மேனுவல் ஏசி, மெயினாக அதர் காம்படிட்டர்ஸில் இல்லாதது ரியர் ஏசி வெண்ட்டு. இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இந்த மேக்னா வேரியண்ட்ல இருந்தே கிடைச்சிருது. ஸோ கிராண்ட் ஐட்டன் நியாஸ் மேக்னா கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் தான். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இந்த ப்ரைஸில் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் பார்க்குறாங்க, தென் வந்து அடிஷ்னலாக கார் பார்ப்பாங்க. வீட்டில் வந்து ஒரு பெரிய கார் இருக்கும், இல்லை அவங்க அப்பா அம்மா ஓட்டுறதுக்கு, சிட்டியில் ஓட்டுறதுக்கு, இல்லை டிரைவர் ட்ரிவன் வெஹிக்கிளாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து இந்த மேக்னா காரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் தாராளமாக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்பினீங்க அப்படின்னா நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை லைக் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை.